வணக்கம். பிரம்மசக்தி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம தொடர் வரிசையாக பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு. இப்போது கும்பராசி அப்படிங்கிற ராசியை பற்றிய விளக்கத்தை முதல்ல பார்க்கலாம். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆர்வலர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கும்ப ராசியுடைய அதிபதி யார்? சனி பகவான் அப்படிங்கிறது. சனியினுடைய ஆட்சி வீடு ஒரு வீடு, மூலத்திரிகோண வீடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். சனி பகவானுடைய குணத்தை ஒத்து தான் நீங்கள் இருப்பீங்க. இது குணாதிசயம். அடுத்தது, இந்த புத்தாண்டு காலம் கிரக பயிற்சி ஆனதுக்கு பிறகு எப்படி இருக்கும், ஆறதுக்கு முன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கிடைக்கும். உங்களுடைய தேவையில்லாத வாக்குவாதம், விதண்டாவாத பேச்சு இதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கடைப்பிடிக்கணும். ஏன்னா இந்த கும்பராசிக்கும் மகர ராசிக்கும் ரெண்டு ராசிக்குமே சனி தான் அதிபதி அப்படிங்கிறனால இவங்கள்ட்ட கொஞ்சம் விதண்டாவாத பேச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மகர ராசியை விட கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது நீங்கள் பேசிக்காக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது, கும்பராசியினுடைய கிரக பெயர்ச்சி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரக பெயர்ச்சி அப்படிங்கிறது பெயர்ச்சிக்கு முன்னால் இப்போ என்னெல்லாம் கிரக பயிற்சி அடையுது அப்படிங்கிறத சொல்கிறேன். சனி பகவான் மார்ச் மாதம் கிரக பயிற்சி அடைய போகிறாரு. குரு பகவான் அதே போல் மே மாதம் குரு பயிற்சி அடைய போகுது. ராகு கேது ரெண்டுமே மே மாதத்தில் தான். இப்போ கிரக பயிற்சிக்கு முன்னால் இவங்க இருக்கக்கூடிய நிலையை நான் கட்டத்தில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சந்திரன் மேலே சனி இருக்கிறாரு. பொதுவாக சந்திரன் மேலே சனி இருக்கும்போது என்ன நிலைப்பாடுகள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், தெளிவான மனநிலை, எந்த ஒரு விஷயத்துலையும் எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இது எல்லாருக்கும் பொருந்தி வருமானு கேட்டால் அது உங்கள் லக்கண பிரகாரம் நடக்கக்கூடிய தசாபுத்தி பிரகாரம் ஒரு சில விஷயங்களில் மாறியும் வரலாம். தெளிவாக எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மனக்குழப்பங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியது சந்திரன் சனி இணையுது. இப்போது உங்களுக்கு 7.5 சனி வேறு நடப்பில் இருக்குது, அப்படி தானே? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இல்லாதனால ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கணும்னா நீங்கள் ஒருத்தர் பெரியவங்கள்ட்ட, உங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் உள்ள பெரிய நபர்களின், அதாவது பெற்றோர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்பது ரொம்ப நல்லது. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது சனியினுடைய பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்கும்போது இளைய சகோதரர்கள்ட்ட உங்கள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருக்கும். அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை அதிகம் நீங்கள் வைக்கக்கூடாது. அதே போல் அவருடைய பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல படும்போது திருமண காலகட்டங்கள் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் திருமண தடையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணி விட்டுருக்கும். அதே போல் ராசிக்கு சனி ராசியில் இருக்கும்போது உங்கள் ராசியோடைய 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழிலையும் ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்து அதுக்கப்புறம் முன்னேற்றம் கொடுப்பார். இப்போது கிரக பயிற்சிக்கு பிறகு என்னென்ன சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது குரு பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் இடத்துல அவர் பயிற்சி 4லேருந்து 5க்கு போகும்போது அவர் 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தந்தை வழி உறவுகள் மூலமும் தந்தை வழி சொத்துக்கள் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்களுடைய வாக்கு பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனம். ஏற்கனவே 2ஆம் இடத்துல ராகு இருந்தார். இப்போது ராகு ஜென்மத்துக்கு வரப்போகிறார் பயிற்சியானதுக்கு பிறகு. அப்போவும் உங்களுடைய சிந்தனைகளை தூண்டி விடுவார். அது சனி சேரும்போது உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும். இங்கே உங்களுடைய கற்பனை வளத்தை தூண்டி விடுவார். அப்போ நீங்கள் எதனா ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப கற்பனை வளத்தை தூண்டி விடக்கூடிய கிரகம் ராகு பகவான். அப்போது நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுடைய தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் கடைபிடிக்கணும். குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், 2ஆம் இடத்துக்கு சனி போகும்போது குடும்பத்தில் ஒரு தடை தாமதத்தை கொடுப்பார். அவர் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம், அதை 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது தேவையில்லாத வாகனத்தில் போகும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்கும்போது உடல் சுகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தாயோரோட வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வேலை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தளவில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். ஏற்கனவே நிறைய கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள்லாம் இருக்கும்.
இருந்திருக்கும். ஏன்னா 7.5 சனி நடப்பில் இருக்கும்போது நீங்கள் என்ன பேசினாலும் மற்றவங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்கும். இல்லைனா பிரச்சனை உங்களை தேடி வர்ற அமைப்பில் தான் இருந்திருக்கும். அதனால் நீங்கள் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொன்னோன்னா, வீண் வாக்குவாதங்களை ரொம்ப ரொம்ப தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முதல்ல நான் சொன்னேன், வாக்குவாதம் அப்படிங்கிறது நீ விதண்டாவாத பேச்சு நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சாலே வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தை காண முடியும். இப்போ தொழில் அப்படின்னு எடுக்கும்போது, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது தந்தை வழி உறவு முறையில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொன்னேன். அப்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தொழில் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பு தரும். இது 10 முதல் ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நம்மளுடைய பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பதிவுலையுமே 10 முதல் 20% ராசி பலன்கள். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் லக்கண பிரகாரம் என்ன தசை நடக்குதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் பிரச்சனையோ அதான் நன்மையோ தீமையோ இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ மொத்தத்தில் நீங்கள் பார்க்க போனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 60% நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி விலகி போக போகிறாரு. குரு வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போக போகிறாரு பயிற்சியாகி. அப்படி இருக்க காலகட்டங்களில் உங்களுக்கு மிக பெரும் மாற்றத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். இதில் தெளிவான மனநிலை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் தான் உண்டாக்கிக்கிடணும். இதுக்கு இறை வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு அதில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இதில் நீங்கள் வழிபடுறது வந்து ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மனநிலையை கொடுக்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேவையில்லாத குழப்பத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரம்மசக்தி ஜோதிடத்தோடு. என்னோடய சேனலுக்கு லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேவையான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்